Hi hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா G major scales உடைய chords progression பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம G major scales பற்றி பார்த்தோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். சி மேஜர் ஸ்கேலை தவிர சி மேஜர் ஸ்கேலுக்கு அடுத்த வர எல்லா மேஜர் ஸ்கேலோடைய 7th ஆல்ஃபபெட்டை ஷார்ப் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஜி மேஜர் ஸ்கேல்ஸ்லேருந்து எப்படி கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஜி மேஜர் ஸ்கேல், எஃப் ஷார்ப் ஜி. இதுதான் ஜி மேஜர் ஸ்கேல். இப்போது அதே ப்ரோக்ரஷன் நான் உங்களுக்கு சி மேஜர் ஸ்கேலில் சொல்லியிருந்தேன்ல 1-4-5 ப்ரோக்ரஷன். ஸோ அதே ப்ரோக்ரஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதேமாரி 1-4-5 எடுத்துக்கலாம். ஸோ ஜி மேஜர் ஸ்கேலில் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சி மேஜர் ஸ்கேலிருந்து 1-4-5 எடுத்தோம். இப்போது ஜி மேஜர் ஸ்கேலிருந்து 1-4-5 எடுக்க போகிறோம். அதேமாதிரி பாருங்கள், ஜி தான் 1, A 2, B வந்து 3, 4 வந்து சி, 5 வந்து டி. 1 2 3 4 5 1 4 5 நமக்கு தேவை வந்து 1-4-5 தான். ஸோ 1-4-5, 1 வந்து ஜி, 4 வந்து சி, 5 வந்து டி. ஓகேவா? 1-4-5 ஜி சி டி. ஓகேவா? நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஜி கார்ட், சி கார்ட், டி கார்ட், ஜி கார்ட், சி கார்ட், டி கார்ட். இது நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்ளை பண்ணோம். நம்ம சி மேஜர் ஸ்கேலுக்கு அப்ளை பண்ணோம்ல சி கார்டு, அப்புறம் எஃப் கார்டு, ஜி கார்டு அப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ ஜி மேஜர் ஸ்கேலுக்கு ஜி கார்டு, சி கார்டு, டி கார்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சி மேஜர் ஸ்கேலில் கார்ட்ஸ் ப்ரோக்ரஷனில் நம்ம ஜி கார்டு போனோம், ஞாபகம் இருக்கா? ஜிபிடி. ஸோ அதே ஆல்ஃபபெட் தான் ஜி மேஜர் ஸ்கேலில் ஜி கார்டு பண்ணும் போதும் ஜிபிடி. ஸோ ஒரே நேரத்தில் 3 கீழே நம்ம சேர்த்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஜி கார்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி கார்டு. நம்ம சி மேஜர் ஸ்கேலில் ஃபர்ஸ்ட்டு வந்து சி கார்டு போனால் ஞாபகம் இருக்கா? அதே ஃபிங்கரிங் தான், அதே ஆல்ஃபபெட் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஜியில் வச்சுக்கோங்க, செகண்ட் ஃபிங்கர் சியில் வச்சுக்கோங்க, உங்களுடைய லாஸ்ட் ஃபிங்கர் ஈயில் வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கிட்டு மற்ற 2 ஃபிங்கர்ஸும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரே டைமில் 3 கீ ப்ரெஸ் பண்ணணும். இது சி மேஜர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜி பார்த்தோம். ஸோ 1 4, ஓகேவா? 1 அண்ட் சி வந்து 4. இப்போ அடுத்தது டி, 5th நம்ம பார்க்க போகிறோம். டிக்கு வந்து ஆல்ஃபபெட் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இதுவும் டியும் ஈஸி தான். எங்கள் ஃபிங்கர்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து ஏல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுடைய 4th ஃபிங்கர் இருக்குல்ல, உங்களுடைய 4th ஃபிங்கரை டியில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் 2 ஃபிங்கர்ஸ், இந்த மிடில் ஃபிங்கர்ஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களோட 5th ஃபிங்கர் இருக்குல்ல, அது வந்து எஃப்ஓடைய ஷார்ப்பில் இருக்கணும். எஃப்ஓடைய ஷார்ப்பில் இங்கே இருக்கா? எஃப்க்கு இதான் எஃப். ஸோ சிடிஇஎஃப், எஃப்ஓடைய ஷார்ப்பில் உங்களுடைய 5th ஃபிங்கரை வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஏ, 4th ஃபிங்கர் வந்து டி, அப்புறம் உங்கள் 5th ஃபிங்கர் வந்து எஃப் ஷார்ப். ஓகேவா? மற்ற 2 ஃபிங்கர்ஸ் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆங்கிள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வச்சுக்கிட்டு உங்களோட கையை ஏ, அப்புறம் டி, எஃப் ஷார்ப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேலே போய்க்கோங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டீங்கன்னா இந்த தம் ஃபிங்கரை உங்கள் ஈஸியாக எஃப் ஷார்ப்பில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கீழே வச்சுட்டு பண்ணிங்கனாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஏன் உங்களுக்கு மேலே போயிட்டு இப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கீழேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டை இப்படி ஃப்ளெக்சிபிள் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இப்படி பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளெக்சிபிள் ஆகலை அப்படின்னா ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 5th ஃபிங்கர் வந்து ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடும் எஃப் ஷார்ப்பில். இப்போது என்னோடய ஃபிங்கர் நல்லா பார்த்துக்கோங்க. ஏ, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஏல இருக்குது.
செகண்ட் ஃபிங்கர் வந்து டியில் இருக்குது, ஃபிஃப்த்து ஃபிங்கர் வந்து எஃப் ஷார்ப்பில் இருக்குது. ஓகேவா? இதுதான் டி மேஜர் கார்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஜி, ஃபோர்த்து சி, ஃபிஃப்த்து டி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப ஈஸியான கார்ட்ஸ் ப்ரொக்ரஷன் தான். அதே 1 4 5 தான். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு சி மேஜரில் பார்த்தோம். இப்போ ஜி மேஜரில் 1 4 5 பார்க்குறோம். G1, 4 வந்து சி, 5 வந்து டி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.